சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியுடன் அரியக்குடி, இலுப்பக்குடி, சங்கராபுரம், கோவிலூர் மாநகரி ஊராட்சிகள், கோட்டையூர், கண்டனூர் பேரூராட்சிகள் இணைக்கப்பட்டன. இலுப்பக்குடி ஊராட்சி காரைக்குடி மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டதால் அங்கு 100 நாள் வேலை திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இலுப்பக்குடி மாத்தூர் ரோட்டில் பெண்கள் மறியலில் ஈடுபட்டனர். காரைக்குடி தாசில்தார் ராஜா பேச்சுவார்த்தை நடத்தினார். பெண்கள் கலைந்து சென்றனர். சம்பளத்துல இருந்து வேலை ஆக்குறோம், எங்களுக்கு போடணும்னு எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்து ஆகணும். ஏன் 100 நாள் வேலையோட முடிச்சிருக்கீங்க? அவ்வளவு வரைக்கும் கொடுக்க முடியாது. நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். 70 ரூபா சம்பளம், அதுல இருந்து பாத்துருக்கோம். 100 நாள் வேலை நீங்க வேலை கொடுக்கணும், வேலை பார்க்கணும். யாரை கேட்டு நகராட்சியில சேர்த்தீங்கன்னா எங்களை கூட்டத்தை போட்டு எடுத்துக்கணும். நாங்க கேட்டுக்கோம் ஐயா, எங்க மக்களை கேட்டுக்கணும் ஐயா. அன்னைக்கு இதே ஓட்டுக்கு நாங்க மக்கள் தானே நின்று வரோம். அதே நீங்க மக்களை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு சம்மதிச்சிருப்போம். எங்களை கேட்காம நீங்க யாரை கேட்டு நீங்க நகராட்சியில சேர்த்தீங்க? தெரியாது, எங்களுக்கு தெரியாது. நாங்க எந்த வரியா கட்ட முடியும்? நீங்க தண்ணி ஏறி போடுறீங்க, நோட்டு நாட்டி அந்த காசை கொண்டாந்து கட்டலாம். நோட்டில கட்ட முடியாது. அப்ப நீங்க புடிக்கி போட்டு போவீங்க பைப்பை, கேணியை தூக்க சொல்லுவீங்க. நாங்க தூக்கணும். நீங்க தண்ணியை காவேரி தண்ணி வருதுன்றீங்க, மூணு தண்ணி வரும். அதை எத்தனை கூட குடிக்க முடியும்? எத்தனை பேர் சாப்பிட முடியும்? அப்ப ஏன் நீங்க நகராட்சின்னு சொன்னீங்க? நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதுதான் நீங்க சட்டம். தப்பா இருந்தா மனுஷனுக்கு வேலை வேணும், வேலை வேணும், வேலை வேணும். மாநகராட்சி ஆயிடுச்சான். மாநகராட்சி ஆயிடுச்சுன்னா அப்ப மக்களுக்கு வேலை கொடுக்க கூடாது. மாநகராட்சினா மக்கள் வேலை பார்க்காம எப்படி சாப்பிட முடியும்? பிற்படுத்தப்பட்ட மக்கள் வேலை பார்க்காம எப்படி சாப்பிட முடியும்? வேற ஏதாவது தொழிற்சாலை இருக்கா? இது கம்பெனிகள் வச்சிருக்காங்களா? இவங்க மாநகராட்சி ஆயிடுச்சுன்னு எங்களை கேட்டேன். இல்லை அந்த மாதிரி இருக்கு, நீங்க அதில் வேலை பாருங்கன்னு சொல்லுங்க. எங்களுக்கு வேலையை கொடுங்க. இந்த வேலை இல்லைன்னா அப்ப என்ன பண்ண முடியும்? பார்த்தீங்கன்னா சாராய கடை திறந்து வச்சு ஆம்பளை ஊரம் பசங்க ஊரம் சாராயத்தை கொடுத்துட்டு தாய் தப்பனுக்கு சோறு போடுறது இல்லை. பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கவங்க அதாவது இந்த கடை கண்ணியில் விட்டு தான் வேலை பார்க்குறாங்க. பிள்ளைய போகுதுங்க. சரி, நாங்கள் முடியாதவங்க இருக்கிறவங்க சரி இந்த மாதிரி 100 நாள் வேலையை பார்த்து எனத்தையும் நம்ம குடும்பத்தை நடத்துவோம்னு சொன்னால் அதையும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லுங்கள்.